எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கோம்யா. ஹோம்ஒர்க் கேட்டோன்னு ஐஸ் வைக்கிறீங்களோ? அப்படிலாம் இல்லையா. சரி சரி. தீபாவளிலாம் நெருங்கிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு ஐயா. சரி. தீபாவளிலாம் என்னடா தம்பி, தீபாவளிலாம் உங்க மனசுல என்ன தோணும்? ஐயா தீபாவளினாலே பலகாரம் தான் ஐயா. வடை, போண்டா, பச்சி, சமோசா சொல்லும் போது வாயெல்லாம் ஊறுதியா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காயா, சும்மா சூப்பரா இருக்குயா. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் தின்றதை பத்தியே பேசிட்டு இருப்பான். பஞ்சத்துல அடிபட்டனாடா நீ, போய் உட்கார்றா. வேற ஐயா அதெல்லாம் இல்லைங்கய்யா, பலகாரம் கூட எப்பனாலும் சுட்டி சாப்பிட்டுக்கலாங்கய்யா. தீபாவளினால வெடி தாங்கய்யா, தலைவலினா ஜண்டு பாம்பு, தீபாவளினால ஆட்டோ பாம்புங்கய்யா. சும்மா ராக்கெட்லாம் பற்ற வச்சு இப்படி விடுவாங்கய்யா, கண்ணாப்பினாலும் அடிப்பாங்கய்யா. என்னது கண்ணாப்பினான்னு வெடிப்பியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் வெடி வெடிக்க கூடாது தம்பி. வெடி வெடிக்க சில வரமுறைகள் இருக்கு. அது என்ன வரமுறைங்கய்யா? உங்களுக்கு வெடி வெடிக்கவே தெரியல, எல்லாம் சாயந்தரம் கிரவுண்டுக்கு வந்துருங்க, எப்படி வெடி வெடிக்கணும்னு சொல்லித்தரேன். சரிங்கய்யா. நீங்களா வேட்டி வேட்டிங்களா? பாரா சாரி எவ்வளவு வெடி வச்சிருக்காரு. ஆமாண்டா, எல்லாம் நமக்கு தாண்டா. வாங்கடா வாங்கடா. யா என்னையா ஒரு பக்கெட்ல மண்ணு ஒரு பக்கெட்ல தண்ணி. தம்பி வெடி வெடிச்சிட்டு வெடிச்ச வெடி எங்கடா போடுவ? என்னையா வெடிக்கிற இடத்துல போட்டுவாயா. அப்படி போட்டுறப்ப யாராவது அந்த வலி வரும்போது காலில் காய ஏற்பட்டுறாதாடா? ஆமாயா. அதுக்குதான் எப்போதுமே வெடி வெடிக்கும் போது ஒரு வாளியில தண்ணியும் இன்னொரு வாளியில மண்ணும் வச்சுக்கிட்டு வெடியை வெடிச்சிட்டு அந்த வெடியை அதுல போட்டுனா யாருக்கு எந்த பாதிப்பு இருக்காது. சரியா? சரியா. என்னடா பண்றீங்க? வெடி வைக்கிறோம்யா. அங்க பாருடா, யாருடா இருக்கா? சின்ன பிள்ளைங்கயா. அவங்களுக்கு பக்கத்துல போய் வெடி வைக்கிறீங்களே, வெடி வெடிச்சு அவங்க மேல படாதடா. உங்க சந்தோஷத்துக்காண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள பொது இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தாண்டா வெடி வெடிக்கணும். அப்பதாண்டா யாருக்குமே எந்த பாதிப்பு ஏற்படாது. ஆமாயா. சரி, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம்யா. நீ இருக்கிறதே ஒரு வெடி தான்டா, என்னடா பண்றது இத? அங்க போற அவர் தாத்தா வர்றாரா, போட்டுடலாமாடா? நீ போட்டுலாண்டா, வேலையா இருக்கு. பூச்சாண்டி கதற போறான் கிளவாண்டி. வெடி அடிக்கிறேன் சார். அதுக்கு ஏன்டா பெரியவர் மேல போடுறீங்க? உங்க சந்தோஷக்காண்டி அவர் மேல அவரை காயப்படுத்தி சந்தோஷப்படுறதுல பயன் இல்லையடா. சாரியா. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா. சரியா. என்னடா பண்றீங்க? என்னடா கால்ல செப்பல காணோம், நீ என்னடா லொடலொடன் பாலிஷ் ட்ரெஸ் போட்டிருக்க? இதான் என் தீபாவளி ட்ரெஸ். தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் சரிதான்டா, இந்த மாதிரி லொடலொடன் பாலிஷ் ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்துல கொண்டு போய் வெடி வைக்கிறியே, அப்புறம் வெடி அடிச்சு அந்த நெருப்பு வந்து உன் மேல பட்டுச்சுன்னா சீக்கிரம் பத்திக்கும்டா. அதுக்குதான் காட்டனால செஞ்சு துணியை தான் போடணும், அப்பதான் அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா சீக்கிரம் எரியாது. சரிங்கய்யா. நீ இனிமே செப்பல் போட்டுதான் வெடி அடிக்கணும். சரிங்கய்யா. சரியா? சரிங்கய்யா. மச்சான் இங்க போடுற ராக்கெட்டு. ஆமாண்டா, எனக்குலாம் ராக்கெட்டே விட தெரியும். இல்லடா, நான் ராக்கெட் அங்குடிங்கன்னு கையாலே விடுவோண்டா. விடுந்தா அந்த கூரை வர விட்டு காமிடா பாப்போம். இல்லடா விடுற. என்னடா பண்றீங்க? ராக்கெட் விடுறோம்யா. அதுக்கேண்டா கையில வெடி அடிக்கிற? வேற எப்படியா வெடிக்கிறது? மணலை கூச்சி அதுக்கு நடுவுல கண்ணாடி பாட்டில் வச்சு அதுக்குள்ள ராக்கெட் வச்சு தாண்டா வெடி அடிக்கணும், அப்பதான் எந்த பாதிப்பு ஏற்படாது. சரியா? அதே போல இந்த குடிசை இருக்கிற பகுதியிலலாம் ராக்கெட்லாம் விடக்கூடாது. இப்போ ராக்கெட் போய் அந்த குடிசை மேல பட்டுச்சுன்னா பத்திக்கும்டா. இனிமே இந்த மாதிரிலாம் வெடி அடிக்காதீங்கடா. சரிங்கய்யா.
டைம் என்னடா? நைட்டு 10:30 மணி. இப்போ போய் வெடி வெடிக்கிறீங்க? வெடி வெடிக்கிறதுக்கு என்ன நேரமையா இருக்கு? ஆமாண்டா, காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான்டா வெடி வெடிக்கணும். அதுதான்டா கவர்மெண்ட் ரூல்ஸு. சரிவையா. சரிடா. நீ வாடா வெடி வைக்கலாம். நீ வைடா, நீ வந்துடா. ஐய, என்னடா இந்த வெடி வெடிக்கவே மாட்டேங்குது? அட கஞ்ச பயல, விலை கம்மியா இருக்கு, நமத்து போன வெடி வாங்கிட்டு வண்டியாடா? அதெல்லாம் இல்லடா, நானே எங்க அப்பா நல்லா காசு கொடுத்தா வெடி வாங்கிட்டு வந்தோம். ஏன் வெடிக்க முடியும்? வாடா வெடிட்டே போய் கேட்போம். டேய், ஆனா நெருப்பு வர மாதிரியே இருக்கேடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வாடா. என்னடா பண்றீங்க? வெடி வெடிக்க மாட்டேங்கிறாமாப்ல. ஏய் ஐயா, சொன்னதே மறந்துட்டீங்களாடா? என்னாதுடா? ஐயா தான் சொன்னார்லடா, நீங்க வெடி வெடிக்கும் போது அது கீழே போட்டு வெடிக்கலன்னா இந்த மாதிரி ஒரு ஈரமான சாக்கு எடுத்து இப்படி போட்டு அதுக்கப்புறம் அந்த வெடியை அப்புறப்படுத்தணும்டா. இப்ப மட்டும் நீங்க அந்த வெடியை எடுத்திருந்தீங்க, உங்க கை காயம் பட்டு தீபாவளிக்கு பலகாரம் சாப்பிடாம ஹாஸ்பிட்டல்ல மருந்து மாத்திரை தானே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நீ மறந்துட்டா? இனிமையாவது கரெக்டா வெடிங்கடா. சரிடா. என்னடா பண்றீங்க? வெடி வெடிக்கணும்டா. ஏய், கையில வச்ச காயம் பட்டுண்டா. அதெல்லாம் படாதுடா. ஏய், காயம் பட்டுண்டா சொல்லிட்டேன்டா திரும்பியும். டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. டேய், என்னடா ஆச்சு? டேய், காயம் பட்டுருச்சு, நீ போய் இங்க எடுத்துட்டு வாடா, போடா. டேய், என்னடா ஆச்சு? ஐயா, வெடி வெடிக்கும் போது கையில காயம் பட்டுருச்சியா, அவன் இங்க எடுக்க போயிருக்காயா. டேய், இங்கு, டீ தூள், காபி தூள் இந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுடா. போய் இந்த ரன்னிங் வாட்டர் 10லேருந்து 15 நிமிஷம் கழுவுடா. கழுவிட்டியா? அப்புறம் என்ன பண்றது? இந்த சில்வர் லைட் போடு. அதுக்கு மேல துணியை கட்டு. ஐயா, இதோட பெரிய பெரிய காயமா இருந்தா என்னையா பண்றது? நான் சொன்ன முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடணும்டா. சரிங்க ஐயா. இப்போ புரியுதா? நான் சொன்ன முறையில் பாதுகாப்பான முறையில் யாருக்கு எந்த தொந்தரவும் தராமல் வெடிய வெடிங்க. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் வெடிய வெடிங்க. இந்த தீபாவளியை சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. சரியா? அனைவருக்கும் லசாக் மாணவர்கள் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.